பள்ளி கல்வித்துறையில் தொடர் சர்ச்சைகள் எழுந்த வண்ணம் இருக்கு. அதுக்கு காரணம் என்ன? அது நியூஸ் ஜேனுடைய தொலைக்காட்சியினுடைய நேயர்களுக்கும் நெறியாளரான உங்களுக்கும் என் சகா பங்கேற்பாளர்களுக்கும் அன்பு வணக்கம். இந்த விடியா திமுக ஆட்சி 3 ஆண்டுகள் பொறுப்பேற்றதிலிருந்து கல்வித்துறையில் எல்லா துறையுமே வந்துட்டு அது சீர்கெட்டு போய் தான் இங்கே இருக்குது, சீரழிஞ்சு போய் தான் இருக்குது. அதுவும் இந்த ரசிகர் மன்ற தலைவரை கொண்டு போய் கல்வித்துறை அமைச்சராக ஆக்கினதுலேருந்து இந்த பிள்ளைங்களுக்கு வந்துட்டு 3 வருஷமும், அதாவது நம்ம வந்து லேப்டாப்லாம் கொடுத்துட்டு வந்தோம் பிள்ளைங்களுக்கு. லேப்டாப்பு கொடுத்துட்டு இருக்கும்போது இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு 520 வாக்குறுதியில் நாங்கள் வந்து மாணவர்களுக்கு வந்துட்டு லேப்டாப் தர மாட்டோம், டேபு தருவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நம்ம கொடுத்த இது மடிக்கணினியாவது லேப்டாப்பையும் கொடுக்கல, இவங்க சொன்ன டேப்பும் கொடுக்கல, எதுவுமே கொடுக்கல. அதாவது இந்த கல்வித்துறையை வந்து ஆரம்ப கல்வியை வந்துட்டு நம்மளுடைய இவர் கர்ம வீரர் காமராஜர் கொண்டு வரும்போது பிள்ளைங்க படிக்க வைக்கிறது பள்ளிக்கூடத்துக்கு போகாமல் இருக்கும்போது அதை பார்த்து பிள்ளைங்களை பார்த்து கேட்டாராம், ஏன் நீங்கள் போய் பள்ளிக்கூடத்துக்கு போகாமல் இங்கே ஆடு மாடுலாம் மேய்ச்சின்னு இருக்கீங்க, சோறு யார் போடுவா, நீங்கள் போடுவீங்களா, பசியும் பட்டினிமா யார் அங்கே போய் படிப்போம். அந்த வார்த்தை நம்மளுடைய காமராஜர் அவர்களுக்கு ஒரு வருத்தத்தை தரவே, இந்த பிள்ளைங்க சாப்பாடு போட்டால் வந்து படிப்பாங்க அப்படின்னும் போது போயிட்டு சாப்பாடு ஆகிறதுக்கு அந்த உள்துறை செயலாளரை கூப்பிட்டு கேட்கும்போது இவ்வளோ செலவாகும், என்ன ஆகுது, என் பிள்ளைங்க படிக்கட்டும், பிச்சை எடுத்தால் என் பிள்ளைங்களை நான் படிக்க வைக்கிறேன்னு சொல்லி ஆரம்ப கல்வியை வந்து காமராஜர் கொடுத்தாரு. அந்த கல்வியில் அந்த எழுத்து சீர்திருத்தத்தை கொண்டு வந்து, அதாவது இன்ஜினியரிங் கல்லூரி, பொறியியல் கல்லூரியை கொண்டு வந்து நிறையா பிள்ளைகளை படிக்க வச்சுறதுக்கு அனைத்து இந்த அதிமுக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காரணமாக இருந்தார். அதன் வழியாக இந்த 30 ஆண்டு காலத்தில் பார்த்திங்கன்னா வெளிநாட்டிலெல்லாம் தமிழர்கள் கோலோச்சுவத்துக்கு காரணம் நம்மளுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு நீண்ட ஒரு மக்களுடைய பிரச்சனையை தீர்க்கணும், மாணவர்களுக்கு கல்வி முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு கல்வியை கொடுத்து எல்லாம் பண்ணி நம்ம நீங்க சொல்றதெல்லாம் சரி. பள்ளி கல்வித்துறையோட அமைச்சர் என்ன பண்ணிட்டாரா? எதுவுமே பண்ணலையே. பண்ணாம இருக்கிறதுல தானே இது. அதாவது 1980 முற்போக்குல கூட தென் மாவட்டங்களில் ஜாதி வெறினால வெட்டு குத்து கொலைகள் நடக்கும் போது கூட பள்ளி மாணவர்களுக்கு கொடுக்க ஜாதிய வன்மம் பார்த்தது கிடையாது, எதுவுமே கிடையாது. பிள்ளைங்களுக்கு வந்துட்டு சீருடை கொடுத்தது எதுக்காக, எந்த வேற்றுமையும் மாணவர்கள் படிக்கின்ற மாணவர்களுக்கு தெரியக்கூடாதுன்றதுக்காக வேண்டி சீருடை அணிஞ்சு எல்லா பிள்ளைகளும் ஒரே இதுவாக இருக்கணும்ட்டு. ஆனால் இன்னைக்கு உள்ளங்கையில் உலகம் சொல்லிட்டு இருக்கிற இந்த காலகட்டத்தில் ஆயிரம் பெரியார்களுடைய லட்சம் அண்ணாவனுடைய இதை எல்லாம் நம்ம சொல்லுகிற இந்த காலகட்டத்தில் பள்ளியினுடைய கட்டடத்தில் வகுப்பறைக்குள்ளுக்க ஜாதியம் தலைவிரித்து ஆடுது. ஒவ்வொரு மாணவனும் கத்தி எடுத்து வெட்டி கொள்கிறான். போதை கலாச்சாரம் தலைவிரித்து ஆடுகிறது. அன்று பள்ளிகளுக்கு முன்னாடி நெல்லிக்காய் வித்திருந்த பாட்டி இந்த வித்திருந்தாங்க, அதை வாங்கி சாப்பிட்டிருந்த காலம் போய் இன்னைக்கு பள்ளிக்கூடத்தினுடைய அருகிலும் கஞ்சா போதை வஸ்துக்கள் விற்கின்ற ஒரு துர்பாக்கியமான நிலைக்கு கொண்டு சென்றது இந்த கல்வித்துறை. இந்த பள்ளிக்கு முன்னாடி விற்கிறாங்கன்னா இதுக்கு அன்பில் மகேஷ் என்ன பண்ணிட முடியும்? ஏங்க இதெல்லாம் வந்து நீ ஒரு அந்த தலைமை ஆசிரியரை கூப்பிட்டு பள்ளிகளுக்கு முன்னாடி என்ன இருக்குது, இந்த பிள்ளைகளை வரத கண்காணிங்க, என்ன செய்யுங்கன்றத சொல்லணும்ல. ஜாதிய உண்மை பள்ளிக்கூடத்துக்குள்ளக்க எப்படி வருது, அதை தடுக்க வேண்டிய பொறுப்பு உங்க கையில தானே. ஆனா விஷ்ணுன்றவர் ஒருத்தர் அசோக நகர்ல வந்து பேசும்போது வந்து ஒரு கல்வித்துறை அமைச்சர்கிட்ட இருந்து வாயில வருகின்ற வார்த்தையா அந்த வார்த்தை எங்க ஏரியால உள்ள வந்து கெத்து காட்டிட்டியா, ஒரு ரவுடி பையன் பேசுற பேச்சு சொல்றீங்கல்ல, இதெல்லாம் கண்காணிக்கிறதுக்கு தானே இப்ப குழு போட்டுருக்காங்க. ஏற்கனவே 30 குழு போட்டு வச்சிருக்கீங்க. எதுக்கு ஒவ்வொரு துறைன்னு எதுக்கு இருக்கு, எல்லாமே கண்காணிச்சு அதுக்கு தானே துறைக்கு மேலையும் ஒரு குழுன்னு போட்டு இது வந்துட்டு இது திராவிட மாடலுடைய இதுதான் 30 குழு அமைச்சது தானே. அப்படி குழு அமைச்சதால என்ன நன்மை நடந்தது? இப்ப போட்டதுக்கு அப்புறம் ஏற்கனவே குழு இருக்குன்றீங்க, போடலன்னா எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லைன்றீங்க, என்னதான் பண்ணணும்ன்றீங்க? அதாவது துறைன்றது என்னத்துக்கு இருக்கு, மக்களுக்கான இது செய்ய வேண்டியதற்கு அடிப்படை கட்டமைப்புகள், மக்களுக்கு தேவையை குறிப்பறிந்து அவர்களுக்கு செய்ய வேண்டிய பணிகள் தான் அந்த துறை. உங்களால அந்த துறையையும் செய்ய முடியாம நீங்க என்ன பண்றீங்க, குழுவையும் போடுறீங்க. 30க்கு மேற்பட்ட குழுக்கள் போட்டு வச்சுக்கிறீங்க. நீங்க குழுக்களுடைய முதலமைச்சர் கூட சொல்லிக்கலாம், பட்டம் சூட்டிக்கலாம். நீங்க தான் விளம்பர பிரியராச்ச. இப்படி குழு போடுறதுனால குழுனால என்ன நன்மை ஏற்பட்டிருக்கு அதை சொல்லுங்க. நீங்க இப்போ இவ்வளோ நடந்திருக்குது நாங்கள் சொல்கிறோமே. அதாவது வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணீங்க, பகுதி நேர ஆசிரியர்களுக்கு நீங்கள் வந்துட்டு நான் 520 தேர்தல் வாக்குறுதியில்
பகுதி நேர ஆசிரியர்களை நாங்கள் முழு நேர ஆசிரியராக நாங்கள் பணியில் அமர்த்துவோம் சொல்லி ஒரு வாக்குறுதி கொடுத்தீங்க. இல்ல நீங்க சொல்ற குழு நிறைய இருக்கு. இப்ப இந்த குழு எதுக்கு போட்டிருக்காங்க? பள்ளிகள்ல நடக்கிறத கண்காணிக்கிறதுக்காக போட்டிருக்காங்க. போட்டு கூட நடக்கலையே. அதாவது ரிசல்ட் ஒண்ணும் இல்லை. ஆபரேஷன் இஸ் சக்சஸ், பேஷண்ட் இஸ் கான். அதாவது என்ன நடந்து நன்மை இல்ல சார், இப்பதான் போட்டிருக்காங்க. பிரச்சனை நடந்துருச்சுன்னு தெரிஞ்சு இப்பதான் போட்டிருக்காங்க. அதுக்குள்ள ஒண்ணுமே இல்லைன்னா என்ன பண்ணுறது? அதாவது அதுக்கு உண்டான அறிகுறியா தெரியலையே. என்ன தெரியணும்? அதாவது பள்ளி கல்வியில் அதாவது போதை வஸ்துக்கள், போதை பழக்கத்திலிருந்து மாணவர்கள் விட, அது போதைகள் பள்ளிக்கூடத்து அருகில் விற்கக்கூடாது. அதுக்கப்புறம் லேப்டாப்பு கொடுக்கணும். லேப்டாப் கொடுத்துட்டாங்களா இல்லை அவங்களுடைய இதிலே வர டேப் கொடுத்தாச்சா? இந்த சைக்கிள் பிள்ளைங்களுக்கு கொடுத்தாங்க, அந்த ஓட்ட சைக்கிள் நல்ல சைக்கிளாக நீங்கள் கொடுத்தீங்களா? பிள்ளைங்களுக்கு எல்லாமே நம்ம கொடுத்தோமே, நீங்க ஏன் கொடுக்கல? அதுக்கு பதில் சொல்லுங்க. ஆனா நீங்க கேட்டா நான் அப்படி பண்ணிட்டோம் இப்படி விளம்பரத்திலே ஓடின்னு இருக்குங்க 3.5 ஆண்டு காலம். என்ன விளம்பரம் பண்ணிட்டாங்க? ஆமா, கேட்டா பாருங்க, நாங்க வானத்தில் ஏறி வைகுண்டத்தை காமிச்சு விட்டுட்டோம். எங்க இவரு போயிட்டார், அமெரிக்காவுக்கு போனாரு, ஜப்பான் போனார், எல்லா நாட்டுக்கும் போனார், 4 நாட்டுக்கு போனார், சிங்கப்பூர் போனார், ஜப்பான் போனார், துபாய் போனார். இவ்வளோ ஈர்ப்புகளை கொண்டு இப்படி சொல்றதை தவிர வேற என்ன இருக்கு? எல்லா துறையுமே நான் தான் சொல்றேன், எந்த துறையும் நம்மளுடைய 4 வருடம் ஒரு இளைஞர் சின்ன வயசுலயே ஒரு அமைச்சர் ஆயிருக்காரு. அவர் அமைச்சரானதை பொறுக்க முடியாம தான் அவர் மேல இவ்வளவு குற்றச்சாட்டுகள் வைக்கிறீங்களோ? பொறுக்க முடியாதெல்லாம் இல்லைங்க. கல்வித்துறை மானிய கோரிக்கை வந்ததுங்க. அந்த மானிய கோரிக்கையில இப்பதான் டிவியில ஒளிபரப்பு செய்யறாங்க இல்லையா? ஒரே பரபரப்பு. நானும் டிவியில தானே ஒளிபரப்புறாங்களேன்னு உட்காந்து நானும் பார்த்து நிற்கிறேன். இந்த சேப்பாக்கம் சேகுவாரா இன்னைக்கு துணை முதலமைச்சரா என்னைக்கு அவன் காத்துன்னு இருக்கிறவர் இடம் மாறுறாரு. அந்த இவர் கல்வித்துறை அமைச்சர் இவர் இருக்கிறாரு, இவர் பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறாரு. நாங்களும் சரி நல்லா இதுவாக மானிய கோரிக்கைகளை ரொம்ப இதுவாக பேச போறாருன்னு சொல்லிட்டு இவர் உட்காந்துக்கிறார். இவர் உட்காந்துக்கினா தொண்டு செய்த பழுத்த பழம் தூய தாடி மார்பில் விழும் மண்ட சுரப்பை உலகம் தோல் மன குகையில் சிறுத்தை எழும் சொல்லி பெரியாரை இப்பதான் அந்த வாதத்துக்கு வர பெரியாரை, கடப்பாறை, இடிப்பாறை, இப்படி சின்ன பசங்களாம் திராவிட இயக்கத்தினுடைய மேடைகளில் போய் பேசுங்கன்னா வளர்ற தலைமுறை பேச்சாளர் பசங்க கூட பேசுறது. இதை பேசுறாரு. இவர் என்னடான்னா இதை பேசுறாரு. கல்வித்துறையே இதுக்கு டிவியில் அவ்வளோ ஆடம்பரம் அப்படிலாம் ஷோகேஸ் காமிக்கிறாங்க. ஆனால் புள்ளி விவரங்களை எடுத்து வைத்து விவாதிக்கிறதுக்கு நம்மளுடைய மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் பேசுகின்ற போது மட்டும் அந்த இதுக்கு இருட்டடிப்பு செய்து அந்த கேமராமேனுக்கு அந்த இதுக்கு அன்னைக்கு தான் வைத்து வெளி வாந்தி பேதி வந்துட்டு அவன் மக்களுக்கிட்ட காட்ட மாட்டேன்றாங்க. அவருக்கு பேசுறத காமிச்சாங்கன்னா இந்த திமுக அரசனுடைய முகமூடி கிழிக்கப்படுங்க, வேணும்னு இருட்டடிப்பு செய்யறாங்க. இவர் சின்ன பையன். நீங்க சொல்றதுல இப்ப என்னன்னா உதயநிதியோட ஃப்ரெண்ட் அன்பில் மகேஷ் அப்படின்றதுனாலதான் இவ்வளவு ஒரு குற்றச்சாட்டுகளை வைக்கிறீங்களோ? அவரு நண்பரா இருக்கட்டும், ரசிகர் மன்ற தலைவரா இருக்கட்டும், எல்லாமே இருக்கட்டும், இன்று பிரதமரையே கேள்வி கேட்கிற விமர்சனம் பண்ணக்கூடிய நாட்டில், ஜனநாயக நாட்டில் இவர் என்ன நாங்கள் கேள்வி கேட்கிற உரிமை இருக்கு. அவருக்கு அப்படியா இருந்ததுன்னா அவரை பார்த்து ஒரு சினிமா நடிகை கூட ஒரு படம் கூட நடிக்கட்டும், ஷூட்டிங் போட்டோம், எது வேணாலும் பண்ணட்டும், அது வேணாம், அது அவர் தனிப்பட்ட விருப்பம். நீ அமைச்சராக இருந்து நாங்கள் இந்த எங்களுடைய செங்கோட்டை அண்ணன் அமைச்சராக இருக்கும் போது இந்த மாணவர்களுக்கு எவ்வளவு நாங்கள் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசுல நாங்கள் செய்திருக்கிறோம், அதை நீ ஏன் செய்யல அப்படின்றத கேள்வி கேட்கிறோம். அதுக்கு பதில் சொல்லுங்க. இன்னைக்கு வன்முறை வெறியாட்டம் பல்வியில் நடக்கிறது. அதற்கு என்ன? சீருடை அணிந்து கொண்டு பெண் பிள்ளைகள் பீரும் பிராந்தியும் குடிக்க வேண்டிய ஒரு துர்பாக்கியத்தை வீடியோ காட்சியில பாக்குறோம். இதெல்லாம் தடுக்கிறதுக்கு என்ன செய்ய போறீங்க? அதுக்கெல்லாம் பதில் சொல்லுங்க. இல்ல இப்போ சமீபத்துல கூட மகாவிஷ்ணு ஒரு பள்ளி ஆசிரியரை பேசிட்டாரு அப்படின்னு என்னோட அரசு பள்ளி ஆசிரியர் நீ எப்படி பேசலாம் அப்படின்னு நடவடிக்கை எடுத்தாரு இல்லையா? அதுக்கு முன்னாடி உங்க மீது தான் நடவடிக்கை எடுக்கணும். அந்த விஷ்ணு உங்களோட புகைப்படம் எடுத்திருக்கிறாரு. புகைப்படம் எடுத்த உடனே அந்த புகைப்படத்தை எடுத்துன்னு போய் ஒரு தலைமை ஆசிரியர்கிட்ட, அப்பா கல்வி அமைச்சர்கிட்ட நெருக்கமா இருக்கிறவரு, சரி அப்படியா இருந்தா பேசட்டும். ஒவ்வொரு பள்ளிகளிலும் இன்னைக்கு நம்பிக்கையை விட்டு பேச்சுவார்த்தை நடக்குது. தேர்வுக்கு அச்சம் கொள்கின்ற மாணவர்களை தேர்வுக்கு அச்சப்பட வேணாம், தேர்வை தைரியமா எழுதுங்க அப்படின்னு நம்பிக்கை ஊட்டுற பேச்சுக்கள் நடக்கிறது, தியானங்கள் நடக்கிறது, யோகா நடக்கிறது. அந்த வகையில அவங்க பேச அழிச்சாங்க. யாரால பேச கூப்பிட்டாங்க? அவர் கல்வித்துறை அமைச்சர் உங்களோட இருந்து புகைப்படம் எடுத்த ஒரே ஒரு புகைப்படத்தை அவர் காமிச்சு தானே பேச வந்தாரு. அப்ப அதுலயும் இருந்து அவர் கேட்டது சரியான ஆள், நல்ல கேள்விதான். அவர் எப்படி நீ திராவிட இயக்கத்தினுடைய காலகாலமாக செய்து வந்த குலக்கல்வி திட்டத்தை நீ எப்படி ஆதரிச்சு பேசுவேன்னு சொல்லிட்டு எதிர்த்து பேசினார் அந்த நேரத்திலேயே. அதுக்கப்புறம் சொல்றாரு ஒரு மந்திரத்துல எல்லாமே இது பண்ணாரு.
இப்ப உள்ள சிறைச்சாலையில இருந்து ஒரு மந்திரம் சொல்லி வெளியே வந்துருவாரு. இதோ தமிழக மீனவர்கள் இளைஞனுடைய இதுல வந்துட்டு தினமும் சொல்லானா துயரத்துக்கு ஆளாகிறாங்க, கைது செய்யப்படுறாங்க. அதெல்லாம் ஒரு மந்திரம் போட்டு விஷ்ணு பண்ணிடுவாரு. அது ஏத்துப்பாரா? நீங்க சொல்றதெல்லாம் இருக்கட்டும். இப்போ அப்ப நீங்க சொல்றதுபடி பார்த்தா வெறும் பேருக்கு தான் ஒரு பள்ளி கல்வித்துறையை அரசு நடத்துது. பேருக்கு தான் இருக்கிறாரு. மீது அத்தனையுமே அவர் ரசிகர் மன்ற தலைவரா இருந்து, அவருக்கு பர்சனல் பிஏவா இருந்து, சேப்பாக்கம் சேகுவாரா என்னைக்கு துணை முதலமைச்சர் ஆவாரோ அதுக்கு வந்து அவர் கங்கணம் கட்டின்னு வேலை செய்துன்னு இருக்கிறாரு. அதனால பள்ளி கல்வி குழந்தைகள் மீது அவருக்கு கொஞ்சம் கூட ஒரு ஆர்வமோ அக்கறையோ இருந்தா, அனுசரணையோ இருந்தா இன்னைக்கு பள்ளி கல்வித்துறையை உயர்ந்த இடத்திற்கு அழைத்து சென்றிருக்கலாம். விஜயகுமார், அமைச்சரை மாத்துறது தான் பள்ளி கல்வித்துறையில் இருக்கிற சர்ச்சைகளுக்கு ஒரே வழி அப்படின்னு ஒட்டுமொத்தமாக எல்லாரும் சொல்றீங்க. அது வந்து தற்காலிகமான வழி. ஒட்டுமொத்தமாக முதலமைச்சரையே மாற்றினாதான் வந்துட்டு தமிழ்நாட்டுக்கு நல்ல வழி. அது 2026 மக்கள் வழங்க போகிற மகத்தான தீர்ப்பு மூலமா நம்ம அறிஞ்சிக்கலாம். அதாவது மத்திய அரசு வந்து 860 கோடி ரூபாய் கல்வித்துறைக்கு ஒதுக்க வேணும். ஒதுக்காததுக்கு கூட நம்மளுடைய புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் அறிக்கை கூட கொடுத்தாரு. மத்திய அரசு வந்து மாநில அரசுக்கு இந்த பணத்தை ஒதுக்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் ஒதுக்கவே இல்லை இதுவரையிலையும். நாங்கள் வந்து மத்திய அரசையும் எதிர்க்கிறோம், மாநில அரசையும் எதிர்க்கிறோம். மக்கள் நலன் சார்ந்த இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து எங்களுடைய புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் நடந்து கொண்டிருக்கிறார். இந்த திமுகவுக்கு இப்போ சொல்கிறாரு ஒரு குழு நீங்கள் கேட்டீங்க, நியாயமான கேள்வி. எப்போ குழு அமைச்சிருக்கிறீங்க? இதுவரையிலும் 30 குழு, 29 குழுவுக்கு இன்னும் நடந்தது என்ன நன்மை மக்களுக்காக நடந்தது அதை சொல்லிவிட்டு இந்த 30வது குழு நடந்ததுன்னா மக்கள் நம்பிக்கையோடு இருப்பாங்க. இது 10ஓட 1, இதுவும் 11ஆவது தான் போக போகுது. இது அதாவது பள்ளி கல்வித்துறையில் ஏற்கனவே பெற்றோர் ஆசிரியர் சங்கம்னு ஒன்று இருக்குது. இவர் சொல்கிறாருல்ல, அந்த இடிஞ்சு போன கழிவு கட்ட இதெல்லாம் பார்க்குறதுக்கு, அதெல்லாம் டாய்லெட்டை பார்க்குறதுக்கெல்லாம் ஆளுங்க இருக்காங்க, இது பண்ணுறாங்க. இப்போ நம்ம கேட்குறது என்னென்னா, நீங்கள் அமைச்சராக பொறுப்பேற்று நீங்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த 3.5 ஆண்டு காலத்தில் பள்ளி கல்வித்துறை இல்லை, மின்சாரத்துறை, பதிவுத்துறை, உணவு வழங்கல் துறை, எல்லா துறையும் பாழ்பட்டு போச்சு. இதுக்கு உங்களுடைய நிர்வாக சீர்கேடு, உங்களுடைய நிர்வாக அலட்சிய போக்கு, உங்களுக்கு நிர்வாகம் பண்ண தெரியலன்னு ஒட்டு மொத்தமாக நாங்கள் குற்றம் சாட்டுகிறோம். அதற்கு இவங்களால பதில் சொல்ல முடியவே இல்லை. ஏன்னா இவங்ககிட்ட அந்த அதாவது நிர்வாக திறமை இவங்ககிட்ட குறைவு. இவங்க தான் வந்து வெளிநாட்டுக்கு போட்டி போகிறாங்களா. அதாவது பிரதமர் போகிறாரு, மோடி இன்னைக்கு கூட அமெரிக்காவுக்கு போகிறார். இந்தியாவிலேயே வந்து பிரதமருக்கு அடுத்தபடியாக ஒரு மாநில முதலமைச்சர் வெளிநாட்டுக்கு சுற்றுப்பயணம் போயிருக்கிறாருன்னா அது இது திமுகவினுடைய முதலமைச்சர், இன்றைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தான். இல்லை, இப்போ அவர் வெளிநாடு போகிறது தான் உங்களுக்கு பிரச்சனையா? வெளிநாட்டுக்கு போட்டாலும் போகாம போட்டாங்க. உங்களுடைய இது நிர்வாக திறமை சரியா இருந்ததுன்னா நாங்கள் ஏன் இது பண்ண போகிறோம்? அவர் வெளிநாடு போறதுக்கும் பள்ளி கல்வித்துறையில நடக்கிற பிரச்சனைகளுக்கும் என்ன சம்பந்தம்? ஆமா, அவர் வெளிநாட்டுல இருக்கும் போது தான் பள்ளி கல்வித்துறையில இங்க அசோக் நகர்ல வந்து ஒருத்தர் வந்துட்டு பேசுறாரு, உடனே பிரச்சனைகள் நடக்குது. அதை நான் கேட்டேன். நான் அங்க இருந்து அமெரிக்காவில இருந்து நான் நெட்டு மூலமா முதலமைச்சர் தமிழ்நாட்டில் இருந்திருந்தா அது நடந்திருக்காதா? இல்ல, அவர் இருந்தாலும் தெரியல, அது இருந்தா கூட ஒண்ணும் இல்லை. அவருடைய நிர்வாக திறமை அவர் கையில இல்லையே. பொறுப்பு ஒரு முதலமைச்சர் கையில வந்துட்டு அதிகாரம் அவர்கிட்ட இருந்ததுன்னா இதெல்லாம் பயப்படுவாங்க மற்ற எல்லாருமே. இந்த முதலமை அதனால தானே வந்துட்டு தேசிய குற்றப்பிரிவு ஆவண காப்பகம் சொல்கிறது 805 அதிகாரிகளும் சமூக விரோதிகளும் கைகோர்த்து இருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் சொல்லிட்டு ஒரு இதை கொடுத்திருக்கிறாங்க. தேசிய குற்றப்பிரிவு ஆவணம் 50. இப்படி ஒரு இது நடக்கிறதுனா இது மக்கள், அதாவது இந்த ஆட்சி வந்து மக்கள் நலன் சார்ந்த ஆட்சியில் தன் குடும்ப நலம் சார்ந்ததே. எப்போது சேப்பாக்கம் சேகுவாராவுக்கு துணை முதலமைச்சர் பதவி தருவாங்க பெறலாம் என்பது மட்டுமே இருக்கிறது. அதற்காக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ரசிகர் மன்ற தலைவர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பாடுபடுகிறார். அவருக்கு ஒன்று சொல்லுகிறேன், வந்துவிட்டோம் வந்துவிட்டோம், கோட்டையை நோக்கி வந்துவிட்டோம். 2026 எடப்பாடியார் ஆட்சி பொறுப்புக்கு வருவார். சீர்கெட்டு இருக்கிற எல்லா துறையும் சீர்படுத்துவோம் என்பதை உறுதியாக எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, பார்க்கலாம்.